அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் ஏவல் பில்லி சூனிகளும் காத்து கருப்பு பேய் பிசாசுகளும் நம்மளை நெருங்காமல் இருப்பதற்கு நம்மளுக்கு நாமளே உடற்கட்டு மந்திர பிரயோகம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா, வெளியே போகும்போது எந்த விதமான துஷ்ட சக்திகளோ இல்லை எதிரிகள் செய்யக்கூடிய எந்தவித சூழ்வினைகளும் உங்களை பக்கத்தில் நெருங்காமல் இருக்கிறதற்கு நம்மளுக்கு நாமளே பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகத்தை ஆதி காலங்களில் பண்ணுவதுண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து மாந்திரிகர்களுமே இந்த உடற்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. முக்கியமாக இந்த உடற்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் பண்ணும்போது அந்த பூஜைகளில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அந்த மாந்திரிகர்கள் பக்கத்தில் அண்டாமல் இருக்கிறதற்காக இந்த உடற்கட்டு மந்திரத்தை நம்ம சுத்தி பண்ணி வச்சுட்டு அந்த விபூதியை எடுத்து நம்மளை சுற்றி 4 பக்கம் தூவிக்கிட்டோம் அப்படின்னா தீய சக்திகள் நம்மளை நெருங்காமல் அந்த உடற்கட்டு நம்மளை பாதுகாக்கும். சரிங்களா? அதற்காகவும் இந்த உடற்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாருமே இந்த உடற்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருக்கணும். உடற்கட்டு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு ஒரு கவசம் போல் நம்ம உடலை சுற்றி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி நம்மளுக்கு உடற்கட்டுங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள், அப்போத்தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இந்த உடற்கட்டு மந்திர பிரயோகத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு தாம்பாள தட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை அப்படியே கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை தென்னை ஈக்கு இருக்குது பாருங்களேன், அந்த குச்சி, அந்த தென்னை மரத்தோட ஈக்கங்குச்சியை கொஞ்சோண்டு ஒடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த குச்சியில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சக்கரத்தை அப்படியே அந்த விபூதியில் வரைங்க. வரைஞ்சி முடித்த பிறகு அந்த சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஒன்று ஊற்றி வச்சுக்கிட்டு அந்த நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த சக்கரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு அந்த சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 9 நாளைக்கு இந்த மந்திரத்தை நம்ம அந்த சக்கரத்துக்கு உரு கொடுக்கணும். இப்படி உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த விபூதியை பார்த்திங்கன்னா நீங்கள் உடற்கட்டாக பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது அந்த விபூதியை கையில் எடுத்துகிட்டு அந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிவிட்டு நம்மளை சுற்றி 4 திசைகள்லையும் தூவி விட்டுட்டு நம்ம நெற்றியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா எந்த துஷ்ட சக்திகளும் பக்கத்தில் அண்டவே அண்டாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த விபூதி பிரயோகம் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு நாளைக்கு பிரயோகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் உதயமாகிறதுல இருந்து ஒரு நாள் முழுக்க இந்த உடற்கட்டுங்கிறது வேலை செய்யும். இதே போல் தினசரி நம்ம செஞ்சுக்கலாம். இதே இது உங்களுக்கு லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னா இதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி மந்திர உரு கொடுத்து சுருட்டி தாயத்தில் அடைச்சா என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களோட இடுப்பில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எந்த ஒரு தீய சக்திகளும் இல்லை எதிரிகள் செய்யக்கூடிய எந்த விதமான மாந்திரீக விஷயங்களும் உங்கள் பக்கத்தில் அண்டாது. சரிங்களா? இதை உடற்கட்டு மாலையாகவும் பயன்படுத்தலாம். இது ருத்ராட்ச மாலையில் இந்த மந்திரத்தை உரு கொடுத்து இந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து நம்ம பூஜை செய்யும்போது அந்த மாலையை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடற்கட்டுங்கிறது போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாலையை போட்டுக்கிட்டு நம்ம பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாலையை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நம்ம பக்கத்தில் அண்டாது. சரிங்களா? இது பேர் பார்த்தீங்கன்னா உடற்கட்டு மந்திர பிரயோகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.